இருந்தேன். நான் வீட்டுக்கு வரும்பொழுது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னன்னா கோவிட். அப்போது சானிடரி நாப்கின்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம்தான், யாரும் வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது ஓகே நம்ம வந்து சம்பாதிக்க எங்கள் ஊரில் பொண்ணுங்க யாரும் வேலைக்கு போனதில்லை, நான் பார்த்து போனதில்லை. யாருமே பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் படிச்சிருப்பாங்க. மேக்ஸ் நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அடுத்து வந்து கிடைக்காது அப்படின்னா இதை நம்ம எப்படியாவது தக்க வச்சு இந்த ஆஃபரை ஃபைனல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னது என்னோட தம்பி தான். அப்போ வந்து இம்மிடியேட்டாக பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி இருந்ததை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஒரு 8 பேர் வேலைக்கு ஆள் எடுத்து டே அண்ட் நைட் ப்ராடக்ட் சொல்லி அதுக்கு நான் கம்பெனிக்கு ஜிஎஸ்டி எடுத்து ட்ரேட்மார்க் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா கேட்டு என்ன பண்ணணும், ஒரு கம்பெனி பண்ணணுமா, என்ன பண்ணணும். சார், திஸ் இஸ் மை அப்சல்யூட் ப்ளஷர் டு டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். சார், செய்திட வேண்டும் அம்மா, அதோட அர்த்தம் என்ன? பெண்களாகிய கொடுத்தா ஒரு குழந்தையா உருவாக்கி கொடுக்குற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? விருந்து வைக்கிற பவர் நமக்கு மட்டும்தான் இருக்கு அதோட அர்த்தம். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, எனக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு திருக்குறள் எளிதாக விஷயங்கள் மக்களிடம் கொண்டு சென்று அதில் மக்களோட வளர்ச்சிக்காக, ஏன்னா அந்த ஈஸியான ஒரு சில விஷயங்கள் வளர்ச்சி அடையலாம், உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று ஒரு சில பேரோட மகளிர்களோட வெற்றியை பற்றி நீங்கள் கேட்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ அதனால தான் நான் சொன்னேன், நான் அதிகமாக பேசக்கூடாது, அவர் தான் கூடாது, என்னோடய அம்மாவும் பேச மாட்டேன். என்னோட அக்கா இதை நான் செய்கிறது பார்த்தேன். 60வது வயசில் என்னோட அம்மா என்ன முடிவெடுத்தோம், இனிமேல் நான் திருப்பி பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கோபப்பெற்ற ஒரு பழக்கம் இருக்கிற என்னோட அப்பா. ரொம்ப பெரிய நன்றி. நம்ம அடுத்ததாக கண்டிப்போம் சாரோட நேரத்துக்கு சார் சொல்லி வந்தாங்க. சரி, யாரை பார்க்க வந்தோம் அப்படின்னு என்னதான் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுமாரி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக வந்து நான் அவங்க அம்மா வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் குடும்பத்தில் வந்துட்டு சொல்ல வைக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். ஓகேவா? ஸோ மகளிர் தினம் வந்து கண்டிப்பாக நம்ம பெருமைப்படணும் தான் பெண்களாக பிறந்ததுக்கு. பட் நிறைய பீப்புள் வந்து அவ்வளோ ஆர்வமாக லிசன் பண்ணுறாங்க. என்னோட பெரியம்மா சித்தி ஏஜில் இருக்கவங்க எல்லாரும் ஏன் சைலண்டாக இருக்கீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக போட்டு வேணும்னாலும் உங்களுக்கு வந்து சார் இருக்காங்க. நிஜமா அப்படி தட்டி எனக்கு என் தொகுதிக்கு இது வேணும்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம உள்ள போகணும்னாலே. இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்காக தான் பேச போகிறேன், உங்கள் வீட்டு பொண்ணாக தான் பேச போகிறேன். நான் பேச போகிற கொஞ்சம் நேரம் தூங்காமல் கவனிக்கிறீங்களா? ஏன்னா நான் பார்த்தேன் அவங்களாம் பேசும்போது அப்படி ஒரு தூக்கம் கொட்டாவி. ஓகேவா? உங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள். ஸோ உங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன். பேசட்டுமா? ஓகே. இப்போ எனக்கு முன்னாடி பேசுனதுல வந்து 2 பேர் வந்து ஒரு கோட் சொன்னாங்க. மங்கையரார் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அதோட அர்த்தம் என்ன? பெண்களாகிய நம்ம மட்டும்தான் ஒரு கருவு கொடுத்தா ஒரு குழந்தையா உருவாக்கி கொடுக்குற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு காய்கறியை கொடுத்தா அதை சமைச்சு 10 பேருக்கு அடுத்த டைம்ல விருந்து வைக்கிற பவர் நமக்கு மட்டும்தான் இருக்கு. பிறக்கும் போதே பல பேர் கூட போட்டி போட்டு பல பேரை தோக்கடிச்சு நம்ம எல்லாரும் பொண்ணா இன்னைக்கு பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்து அடுத்த உயிரை கொடுத்து ஜென்ரேஷனை உருவாக்கிட்டு போறோம். அப்ப நம்மளாம் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி. நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை, அதுதான் அதோட அர்த்தம். அதனால தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஏன்னா படிப்பை வந்து நம்ம கொஞ்சம் தனியாக வச்சிடலாம், முயற்சிங்கிறது தான் படிப்பை விட பெருசு. ஏன்னா முயற்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எனக்கு சூட் ஆகும். சார் சொன்னாங்க நான் 4 டிகிரி முடிச்சிருக்கேன்னு. கண்டிப்பாக கேர்ள்ஸ் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதை விட முயற்சி பண்ணணும். இங்கே நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்க பெண்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு ஆண்களை சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பீங்க. ஹஸ்பண்ட் சரியா இல்லை, சரியா உங்கள் குடும்பத்தை வழி நடத்துது அப்படின்னா நிர்வாகம் பொண்ணு கையில் மாறும். பொண்ணு என்ன பண்ணுவா? நிர்வாகத்தை குடும்பத்தை தூக்கி நிறுத்துவாங்க. ஸோ வந்து கேர்ள்ஸோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது. என்னை கூப்பிட்டு பேசினாங்க. கரெக்டாக கம்பெனி ஆரம்பித்து 2வது மாதம் ஓடிட்டுருக்கு. எனக்கு உங்களால் எவ்வளோ ஸ்டாக்மா தர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டாக் தர முடியுமா? நம்மளே 1 2ன்னு அம்மா சாரியை வாங்கி தச்சிட்ருக்கோம், இவங்க ஸ்டாக் தர முடியுமான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ஏன்னா நம்மளை எப்படி நம்ம காமிச்சிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம்
எப்போதுமே. ஸோ வந்து அவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் பீப்புள். அவங்க முன்னாடி போய் நான் ஃபர்ஸ்ட் டைம் உட்காரேன். என் வயசு ஃபஸ்ட்டு தெரியக்கூடாது. இப்போ 25னா அப்போ நினச்சி பாருங்க, 3 வருஷத்துக்கு என் வயசு தெரியக்கூடாது. ஏன்னா வந்து வயசை வச்சு இந்த பொண்ணுனால முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ணிடுவாங்கங்கிறதா ரீசன். ஸோ அவங்க முன்னாடி நான் போய் உட்காரும் பொழுது எங்களுக்கு இவ்வளோ ஸ்டாக் வேணும், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் வேணும்னு சொல்லும்போது உள்ளே எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ஷாக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனால வெளியே காமிச்சிக்கவே இல்லை. ஏன்னா என்கிட்ட தையல் மிஷின் ஒன்றே அது ஓட்ட தையல் மிஷின். அதே நான் 4 சுற்றுனா தான் ஓடுங்கும் பொழுது எனக்கு ஸ்டாக்ஸ் கிடையாது, ப்ராப்பர் கிளாத் கிடையாது. இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, உங்களுக்கு எப்போ சார் ஸ்டாக் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க எனக்கு குறிப்பிட்ட டைம் சொன்னாங்க. அந்த டைம்குள்ளே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை டெமோ பண்ணி இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்லி அதுக்கு நான் கம்பெனிக்கு ஜிஎஸ்டி எடுத்து ட்ரேட்மார்க் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்டு என்ன பண்ணணும், ஒரு கம்பெனி பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டு. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம முயற்சி பண்ணணும். நமக்கு ஒரு ஆஃபர் வரப்போகுது அப்படின்னா அதை தக்க வச்சுக்கணும். நம்ம இந்த வாய்ப்பை வந்து நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அடுத்து வந்து கிடைக்காது அப்படின்னா இதை நம்ம எப்படியாவது தக்க வச்சு இந்த ஆஃபரை ஃபைனல் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக நான் அவ்வளோ டே அண்ட் நைட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு பயம் இருந்தது தான். ஏன்னா ஒரு பொண்ணாக இருக்கும்போது நாளைக்கு வந்து பையன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, நாளைக்கு இது ஒரு டாக் வந்துடக்கூடாது, சொந்தக்காரங்க கேட்பாங்களேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா பயந்தாங்க. அப்போ என்னோட தம்பி தான் வந்துட்டு அலோவ் பண்ணலாம், அக்கா வந்து அலோவ் பண்ணலாம், அவள் வந்து ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகட்டும், சக்ஸஸ் ஆகலைன்னா நம்ம வீட்டில் உட்கார வச்சு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பட் நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது என்னோட தம்பி தான். அப்போ வந்து இம்மிடியேட்டாக பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி இருந்ததை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஒரு 8 பேர் வேலைக்கு ஆள் எடுத்து டே நைட்டு ஸ்டிச் பண்ணி அவங்களோட அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு தான் எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் நான் காமிச்சேன். அப்பா அட்வான்ஸ் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா எதுவுமே பேசல, தட்டி கொடுத்து ஆல் த பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாண பேச்சு இருந்துச்சு தான். நான் எப்போ வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு ஆர்டர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லும்போது நானாக எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சே எடுக்கலை. எனக்கு கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆகுது. ஸோ இந்த 4 மந்த்ஸ் முன்னாடி வரைக்குமே என் கல்யாண டேட்டை நான் தான் முடிவு பண்ணேன். என் கல்யாணத்துக்கு வந்து ஃபுல் செலவு நான் தான் பண்ணேன். என் ஹஸ்பண்டில் இருந்து எல்லாமே அவங்களோட போட்டிருக்க வேஷ்டி சட்டிலேருந்து எல்லாமே நான் சம்பாதிச்ச காசு. எங்கள் அம்மா அப்பாவை என் கல்யாணத்துக்கு வாங்கவே இன்வைட் பண்ணேன். மாப்பிள்ளாவை தான் பார்த்தாங்க. ஆனால் வந்து மற்ற செலவு எல்லாத்தையும் பண்ணி எங்கள் அப்பா கல்யாணம் நின்று ப்ரௌடாக எல்லாத்தையும் சொல்லி அழுதாங்க. கல்யாணத்துக்கு நானும் இந்த மாதிரி வந்திருக்கேன் தான், எந்த செலவு என் பொண்ணுக்கு பண்ணலைன்னு சொல்லிட்டு. எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனால் வந்து மண்டபத்தை காலி பண்ணி போயிடுவாங்க, அம்மா அப்பா கணக்கு முடிச்சு அனுப்புவாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இன்னமும் இருக்குது. நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு கல்யாண கோலத்தில் மண்டபத்தை காலி பண்ணும்பொழுது ஃபோட்டோகிராஃபருக்கு டெக்கோர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பார்த்து அமௌண்ட்டை பெட்டியில் வச்சு லேக்ஸாக எண்ணி நான் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மொமெண்ட் எங்கள் அம்மா அப்பா பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். இந்த 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் என்னோட விடாமுயற்சிங்கிறது வந்து எங்கள் அம்மா அப்பா, ஏன்னா ஒரு பொண்ணுனாவே மேஜரான அம்மா அப்பாவுக்கு வருத்தம் என்ன, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நகை சேர்க்கணும், இவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், இதுதான் அம்மா அப்பாவோட மேஜரான கவலை. அந்த கஷ்டம் எதையுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கொடுக்கல. இதை விட ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு நன்றி கடன் என்னால் கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எனக்கு ஆஃபர் வந்துச்சு. எங்களோட புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசில் நான் 18 லட்சம் ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட்டு கார் வாங்கினேன், க்ரீட்டான்னு சொல்லிட்டு. என் சர்க்கிள்லேயே 22 வயசில் நான் பொண்ணுன்னு பெருமையாகவே சொல்லலாம். ஸோ ஒரு பொண்ணுனா ஃபஸ்ட்டு அந்த க்ரீட்டா காரை வாங்கிட்டு உள்ளே இறங்கி வரும் பொழுது எங்கள் சொந்தக்காரங்க வாயெல்லாம் மூடிடுச்சு. நான் மூடலை, கார் மூடிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாரும் சொன்னாங்க, பொம்பளை பாரு நாளைக்கு ஏதாவது நடக்க போகுது, நாளைக்கு ஏதாவது ஆக போகுது அப்படின்னு சொன்னவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வாயை மூடிட்டாங்க. அந்த கார் வந்து நிற்கும் போதெல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கும். எங்கள் அம்மா அப்பா அதில் உட்காந்து, நான் எங்கள் அம்மா அப்பா ஸ்ட்ரிக்ட்லி கார் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன், நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா அப்பா உட்காந்து பார்க்கும்போது நான் ரோடே பார்க்க மாட்டேன், எங்கள் அம்மா அப்பா முகத்தையே தான் பார்த்துக்குவேன். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து போகிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வருஷம் அதை வாங்கினேன். பிஸ்னஸை வந்து சரி கோவிட்டில் வந்து நம்ம மட்டுமே வளர்ந்துட்டு இருக்கோமே, நம்ம மட்டும் சம்பாதிக்கிறோம், மற்ற பீப்புளுக்கும் நம்ம பிஸ்னஸை கொடுக்கலான்னு நினைக்கும் போது என்னோட வளர்ச்சி இன்னும் டபுளாக மாறினுச்சு. எப்போதுமே நான் வளரணும்னு நினச்சேன்னா நான் வளருவேன், என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் வளருவேன். 4 பேர் சேர்ந்து நம்ம ஒரு முயற்சியாக வளரும் பொழுது என்ன ஆகும்னா க்ரோத் வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் த டைம் வந்து, ஏன்னா நம்பர் ஆஃப் பிரைன்ஸ், நம்பர் ஆஃப் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு இடத்துல சேருதுங்கும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து மக்கள்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறேன், நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து தொழில் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
ஸோ என் கூட வந்து சேர்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டோ டிரைவர். அவங்க படுத்து மேலே பார்த்தாங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா வந்து தண்ணி ஒழுகுமாமா. அந்த மேம் என் பிள்ளை பசிக்குதுன்னா ஒரு பிஸ்கட் என்கிட்ட கிட்டத்தட்ட 600 ரீசெல்லர்ஸ் மட்டுமே இருக்காங்க, 182 ரேண்டர்ஸ் மட்டுமே இருக்காங்க. இவ்வளோ பேர் நான் சேர்க்க கிடையாது, அவங்களாம் வந்தவங்க. நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் மேடம், எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த பீப்புள் தான் இவங்க எல்லாரும். என் கூட எப்போ சேர்ந்தாங்களோ என் கம்பெனியும் வளர்ந்துச்சு, நானும் வளர்ந்தேன். 18 லட்ச ரூபாய் கார் வாங்கின பொண்ணு இன்னைக்கு எங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே 52 லட்ச ரூபாய்க்கு கார் வச்சிருக்க ஒரே பொண்ணு நான். இன்னைக்கு அந்த காரில் தான் நான் வந்திருக்கேன். உள்ளே உட்காந்து போகும்பொழுது என்னோட அடுத்த எய்ம் வந்து பென்ஸ் வாங்கணும். ஏன் இந்த கார் வாங்கின